சிசேரியன் ஆபரேஷன் பண்ணீங்க? இல்லக்கா, நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். 6 மாசம் தாய்ப்பால் தவிர எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நம்ம குழந்தைக்குள்ள பிறகு எல்லா குழந்தைகளும் தீன் கட்டி தான் கொடுக்குறோம் பிறந்தோன்னே. இல்லக்கா, வேணாக்கா. பெண் குழந்தை இதுல இதை போட்டு பார்த்தா உள்ள பிறந்த குழந்தை பசங்க மாதிரி கரெக்டா சொன்னமா. டாக்டர் சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீ நல்லா நியூட்ரிஷன்ஸா சாப்பிட்டு குழந்தை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெயிட் குறையிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுமா. உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ஹாய் ரோஷினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ உட்காரு. ஸ்கின்லாம் பயங்கர சேஞ்சஸ்லாம் இருக்கு. வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கு. மேபி சைல்ட் பர்த்னாலன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் ஃபீலிங்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் எனக்கு தான் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் பெயினாக இருக்கு. இப்போ நான் ஒரு ரீல் பார்த்தேன். சரி, அந்த ரீல் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்முலா மில்க்ல அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரியும் பிரஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு அதிகமாக அதில் ஒன்றும் இது இருக்காத மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பெட்டர் நீ அதுவே ஃபாலோ பண்ணலாம்ல. பிரஸ்ட் ஃபீடிங்லாம் இருக்கு, பெரிய மனுஷங்களாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா? உன் ஹெல்த்துக்கும் நல்லது. அப்படியா? ஓகே, சரி. நான் வருவேன், பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் ரோஷினி. சரி, ஓகே, நான் கேட்டு சொல்றேன். பாய். யாரு கால் பண்ணா? ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்ணா. ஷீ இஸ் பிளானிங் அரேஞ்சிங் ஃபார் ட்ரிப். ஓகே, எங்க? கூமாம்பட்டி வில்லேஜ்க்கு. கூமாம்பட்டி? கண்டிப்பா இதெல்லாம் சும்மா சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஹாஸ்பிட்டல் கிட்ட கொடுத்துருவா. ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஐடியா கொடுத்துருக்கேன், அது ஃபாலோ பண்ணு. ஓகேவா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாரு, நீ கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். பை பை. C3 ஹாஸ்பிடல். ஹாய் ரோஷினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ உட்காரு. ஓகே, ஸ்கின்லாம் பயங்கர சேஞ்சஸ்லாம் இருக்கு. வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கு. மேபி சைல்ட் பர்த்னாலன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் ஃபீலிங்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் எனக்கு தான் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் பெயினாக இருக்கு. இப்போ நான் ஒரு ரீல் பார்த்தேன். சரி, அந்த ரீல் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்முலா மில்க்ல அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரியும் பிரஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு அதிகமாக அதில் ஒன்றும் இது இருக்காத மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பெட்டர் நீ அதுவே ஃபாலோ பண்ணலாம்ல. பிரஸ்ட் ஃபீடிங்லாம் இருக்கு, பெரிய மனுஷங்களாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா? உன் ஹெல்த்துக்கும் நல்லது. அப்படியா? ஓகே, சரி. நான் வருவேன், பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் ரோஷினி. சரி, ஓகே, நான் கேட்டு சொல்றேன். பாய். யாரு கால் பண்ணா? ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்ணா. ஷீ இஸ் பிளானிங் அரேஞ்சிங் ஃபார் ட்ரிப். ஓகே, எங்க? கூமாம்பட்டி வில்லேஜ்க்கு. கூமாம்பட்டி? இதெல்லாம் சும்மா சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஹாஸ்பிட்டல் கிட்ட கொடுத்துருவா. ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஐடியா கொடுத்துருக்கேன், அது ஃபாலோ பண்ணு. ஓகேவா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாரு, நீ கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். பை பை. C3 இல்லை சார், இல்லை டாக்டர், நாங்கள் தடுப்பூசி போட வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு டாக்டர். அப்படியாம்மா? சரி, வேற எந்த பிரச்சனை இல்லைல்ல? குழந்தை நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தான் அவனுக்கு பால் பத்துதா இல்லையான்னு தெரியல டாக்டர். யூரின்லாம் நல்லா போறானாமா? நைட்டெல்லாம் நல்லா தூங்குறானா? அதெல்லாம் நல்லா தூங்குறேன். வெயிட்டும் நல்லா தான் போட்டுருக்காமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அப்படிதான் தோணும். நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுங்க. 6 மந்த்ஸ்க்கு பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான் பண்ணணும். பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டைம்ல நீங்க ரொம்ப சத்தா சாப்பிடணும். தெரியும்ல, மற்ற டைம் சாப்பிட்றத விட நிறையவும் சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாவும் சாப்பிடணும். குழந்தைய பார்த்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா கூட்டிட்டு வாங்கம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நெக்ஸ்ட். என்ன பிரச்சனை குழந்தைக்கு? டாக்டர், குழந்தை வெயிட்டே ஆக மாட்டேங்குது. அப்புறம் 2 நாள் டைரியா வேற போகுது. பிரஸ்ட் ஃபீடிங்லாம் ஒழுங்கா தானமா பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நான் கண்டினியூஸாக தான்
ப்ரெஸ் ஃபீட் பண்ணேன் டாக்டர். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அதனால இப்போ பவுடர் மில்க் அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். பவுடர் மில்கா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அமைச்சிருப்பாங்க. அப்படியே அப்படி ஃபாலோ பண்ணி 6 months பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தானே பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க பவுடர் மில்க் வந்து பிரஸ்ட் மில்க் விட ரொம்ப நியூட்ரிஷியஸ்னு. அதனால தான். அதெல்லாம் சும்மா ஆடுக்காக காசுக்காக பண்ணுறதுமா? பவுடர் மில்க்ல எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாய்ப்பால் கூட கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே இல்லை. பாருங்க இப்போ ஒரே டிஸ்கண்டினியூ பண்ணி 1 month குழந்தை வெயிட்டிங் இல்லை டயரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் மெடிசன்ஸ் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் இருந்துருக்கீங்கம்மா, அதனால தான் குழந்தைக்கு இப்படி இருந்திருக்கும், வெயிட்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான மெத்தடில் வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, உங்களுக்கும் சரியாக போயிடும், பெயின் இருக்காது, குழந்தைக்கும் நல்லதுமா. போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பவுடர் பாலாம் கொடுக்காதீங்கம்மா. என்ன பண்றது கீர்த்தி, இந்த மேனேஜ் வேற நையான்னு இருக்காங்க. இது 1 நாள் கூட சப்மிட் பண்றேன்னா லாஸ் ஆஃப் பேயா. 2 மணி நேரம் தானே வீட்டில் பார்த்துக்க, பாப்பாவை பார்த்துக்க ஆள் கூட இல்லை. என்னமா பண்ணிட்டு இருக்க? ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் இன்னும் பண்ணவே இல்லை. 3 மாசம் ஆஃபீஸ்க்கே வர, அதுலேயும் வந்து சாப்பிட்டு சொல்லி உண்மையாக நேரத்தை இது பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன அர்த்தம்? ப்ராஜெக்ட் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். ஆமா போய் வேலை பாருமா. சரி நீங்கள் எல்லாருமே இப்போ மெட்டர்னிட்டி லீவும் வாங்கிக்கிறாங்க, கூடவே சேர்ந்து சேலரியும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் வேலை மட்டும் பண்ணுறதே கிடையாது. சரி எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை? சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்டேம்மா, உனக்கு என்ன? என்னோட கேபின்ல தான் என்ன கேள்வி? நீங்க மட்டும் நல்லா கேபின்ல ஏசி போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. ஆனா பாவம் அந்த அம்மா குழந்தைக்கு கவர்மெண்டோட ரூல்ஸ். இந்த ஆபீஸ்ல ஸ்மோக்கிங் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, ஆனா பிரஸ்ட் ஃபீடிங்க்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கா சார்? இதுக்கு மேல வந்து என்ன பேசணும் கூட நீ நைட்டு கூட இந்த ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்லி எச்ஆர் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. கடுப்பாக இருக்கு, போய் அம்மா போட்டு வருவோம். என்னடா அது பிரஸ்ட் ஃபீடிங் ரூம்னு போட்டுருக்கு? ஆமாடா, நம்ம எச்ஆருக்குலாம் இந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. சரிவா வெளியே போ, என்ன பண்றது வா. Breastfeeding is not just a method of feeding. It is a foundation of life, love and health. It nurtures not only the body but also the bond between mother and child, laying the cornerstone of a lifetime of emotional and physical well-being. As the World Health Organization rightly says, breastfeeding is one of the most effective ways to ensure child health and survival. It is a natural vaccine, the first nutrition and powerful act of motherhood.